விமானங்களின் பற்றாக்குறையால இந்தியா எடுத்த அதிரடி முடிவு. 25,000 ரூபாய் கோடி ஒப்பந்தத்துல 200 Su-30 விமானங்கள். இந்தியாவோட புதிய முயற்சியால அதிர்ச்சியில பல உலக நாடுகள். அதனுடைய முழு விவரம். ஜம்மு காஷ்மீர்ல கடந்த மே மாசம் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பேர்ல பாகிஸ்தான் மேல இந்தியா தாக்குதல் நடந்துச்சு. இதுல பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க. இருந்த போதிலும் இந்தியாவுடைய 2 போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியது. இதை தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர்கள் ஆளும் கட்சியை கடுமையா விமர்சனம் செஞ்சுட்டு வந்தாங்க. இதை தொடர்ந்து போர் விமானங்கள் பற்றாக்குறையால இந்தியா ஒரு குறிப்பிடத்தக்க நெருக்கடியை எதிர்கொள்வதா ஒரு தகவல் வேகமாக பரவிட்டு வருது. ஏன்னா சீனா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய 2 எதிரி நாடுகள் கிட்ட இருந்து வர அச்சுறுத்தல்களை திறம்பட நிர்வகிக்க இந்திய போர் விமானங்கள் மற்றும் விமானிகள் அடங்கிய 42 படைப்பிரிவுகள் குறைந்தபட்சத்துல இந்தியாவுக்கு தேவையா இருக்கு. இருந்த போதிலும் இப்போ இந்தியா கிட்ட வெறும் 29 படைப்பிரிவுகள் மட்டுமே இருக்கு. அதே நேரத்துல பாகிஸ்தான் கிட்ட 25 மற்றும் சீனாவிடம் 66 படைப்பிரிவுகள் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம சவாலை இன்னும் அதிகரிக்கும் விதமா சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுமே 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை கொண்டிருக்கு. இது இந்தியா கிட்ட இல்ல அப்படின்னாலுமே இந்தியாவுடைய அதிநவீன விமானமான 4.5 தலைமுறையான ரஃபேல் இருக்கு. இருந்த போதிலும் அதுல 2 படைப்பிரிவுகள் மட்டுமே இப்போ சேவையில இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில இந்திய அரசாங்கமும் ராணுவமும் போர் விமானங்களோட பற்றாக்குறைய நிவர்த்தி செய்யும் தீர்வுகளை தீவிரமா தேடிட்டு வந்தாங்க. இதுல பெரும் பிரச்சனையாவே பார்க்கப்படுது என்னன்னா, உலக சந்தையில அரிதாகவே இருக்கிற 5ஆம் தலைமுறை ஜெட் விமானங்களை எப்படி இந்தியா பெற முடியும் அப்படின்றதுல தான் இருக்கு. இப்போ அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா இந்த 3 நாடுகள் தான் இதை மேம்பட ஜெட் விமானங்களை தயாரிச்சுட்டு வராங்க. ஏற்கனவே சீனாவுடனான அரசியல் பதட்டங்கள் காரணமா இந்தியா சீனாவிடமிருந்து வாங்குவது கிட்டத்தட்ட கேள்விக்குறியான விஷயமா தான் பார்க்கப்படுது. அப்போ இந்தியாவுக்கு அமெரிக்கா அல்லது ரஷ்யா என்ற 2 சாத்தியமான விருப்பங்கள் மட்டும்தான் இருக்கு. ஆனா அமெரிக்காவுடைய F-35 போர் விமானம் கிடைச்சாலும் ரொம்பவே விலை உயர்ந்தது மற்றும் இந்தியாவோட தற்போதைய ராணுவ அமைப்புகளோட அது பொருந்தாது. ஏன்னா அதனுடைய திறன்கள் குறித்த சந்தேகங்கள் இந்திய அரசாங்கத்துக்கு இருக்கிறதுனால அவர்கள் இந்த விருப்பத்தை நிராகரிச்சிட்டாங்க. இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே வழி என்னன்னா அது ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது மட்டும்தான். ரஷ்ய தயாரிப்பான சுகோய் 57 மட்டுமே ஒரே மாற்றாக இருக்கு. இது விலை குறைவாக இருந்தாலும் அது இன்னும் போர்ல சோதிக்கப்படல. இந்தியா போன்ற சவாலான நாடுகளுடைய போர்க்களத்துல இது எப்படி வேலை செய்யும் மற்றும் அதனுடைய செயல்திறன் குறித்து இந்திய ராணுவ நிபுணர்கள் கிட்ட கவலையை தூண்டிட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான வலுவான ராணுவ உறவுகள் இதுல அடங்கியிருக்கு. இதன் காரணமாவே இந்தியாவோட பாதுகாப்பு உத்திகளை சமரசம் செய்யக்கூடிய முக்கியமான தகவல்கள் கசிந்து போகக்கூடும் அப்படின்ற அபாயமும் இதுல இருக்கு. எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகளை கருத்துல கொண்டு இந்தியாவிற்கு ஒரே தீர்வு என்னன்னா அது சொந்த 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை தானே உருவாக்குவது மட்டும்தான். இருப்பினும் AMCA திட்டத்துல இணைக்கப்பட்டிருக்க இந்த முயற்சி செயல்பாட்டுக்கு வர குறைந்தது 10 ஆண்டுகள் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த காலத்துல இந்தியா தன்னுடைய தற்போதைய சுகோய் 30 விமானங்களோட எண்ணிக்கையை மேம்படுத்தலாம் அப்படின்னுட்டு உள்நாட்டு தீர்வை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்திய விமானப்படை தற்போது சுமார் 260 சுகோய் 30 ஜெட் விமானங்களை இயக்குது. இது எல்லாமே 4ஆம் தலைமுறை போர் விமானங்கள். இந்த திட்டத்துல 200 ஜெட் விமானங்களை கிட்டத்தட்ட 5ஆம் தலைமுறை தரத்திற்கு மேம்படுத்துவதாகவும் அதனுடைய திறன்கள் எல்லாமே கணிசமா அதிகரிக்கப்படும் அப்படின்றது இதுல அடங்கும்னு சொல்லப்படுது. இந்த போர் விமானங்களுக்கு 2023ஆம் ஆண்டுல மேம்படுத்தலுக்காக அரசாங்கம் ரூபாய் 19,000 கோடி பட்ஜெட்டை அங்கீகரிச்சது. ஆரம்பத்துல வெறும் 84 போர் விமானங்கள் மட்டுமே இதுல உள்ளடங்குச்சு. இந்த மேம்படுத்தல்ல என்னென்ன அடங்கும் அப்படின்னா அதிசக்தி வாய்ந்த சாட்டன் AL-31F சீரிஸ் 3 இயந்திரங்கள் மற்றும் உள்நாட்டு விருபக்ஷா AESA ராடர்களை நிறுவனம். இயந்திர உந்துதலை 12.5 டன்னில இருந்து 14.5 டன்னாக அதிகரிக்கணும் மற்றும் சேவை ஆயுள 4000 மணி நேரமா நீடிக்கணும். இது போன்ற அம்சங்கள் இதுல அடங்கும்னு சொல்லப்படுது. மேலும் இந்த மேம்பாடுகள் எல்லாமே லடாக் போன்ற சவாலான நிலப்பரப்புகள்ல ஜெட் விமானங்களோட செயல்திறனை மேம்படுத்தணும்னு சொல்லப்படுது. இப்போ அரசாங்கம் 200 சுகோய் ஜெட் விமானங்களை ரூபாய் 25,000 கோடி செலவுல மேம்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. இது ரொம்பவே செலவு குறைந்த நடவடிக்கையா பார்க்கப்படுது. ஏன்னா
2016ஆம் ஆண்டுல பிரான்சிலிருந்து வாங்கப்பட்ட ஒவ்வொரு ரஃபேல் ஜெட் விமானமும் இப்போ சுமார் ரூபாய் 2000 கோடி செலவாகும். அதே நேரத்துல ஒரு சுகோய் விமானத்தை மேம்படுத்த சுமார் 125 கோடி மட்டுமே செலவாகுது. இந்தியாவோட DRDO உருவாக்கப்பட்ட உள்நாட்டு விருபக்ஷா AESA ரேடர் அமைப்பு இந்த மேம்படுத்தல்ல ஒரு முக்கிய அங்கமா பார்க்கப்படுது. காலியம் நைட்ரேட் தொழில்நுட்பத்தை கொண்ட இந்த மேம்பட ரேடர் 250 இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற 40 எதிரி இலக்குகளை ஒரே நேரத்துல கண்டறிஞ்சு கண்காணிக்க முடியும். மற்றும் 5ஆம் தலைமுறை ஜெட் விமானங்களோட முக்கியமான திறனான எதிரி விமானங்களை மின்னணு முறையில ஜாம் செய்ய முடியும். இதனால எதிரிகளோட ரேடர் மற்றும் ரேடியோ அமைப்புகளோட செயல்திறனை குறைக்க உதவியா இருக்கும்னு சொல்றாங்க. இதனுடைய அடிப்படையில சுகோய் விமானத்தை இந்த ரேடர் மூலமா பொருத்துவது 5ஆம் தலைமுறை திறன்களை நெருங்க செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுது. மேலும் இந்த மேம்படுத்தப்பட்ட ரஃபேலோட சேர்ந்து இந்தியா கிட்டத்தட்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்களின் கடற்படையை கொண்டிருக்குமா. இது எதிர்காலத்துல இந்தியாவிற்கு வரும் அச்சுறுத்தல்களை திறம்பட எதிர்கொள்ளும் திறனை வழங்கும்.